ஓம் நம சிவாய வாழ்க. திருவண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாத படங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இந்த சேனலில். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம். நம்ம ஒவ்வொரு மாதமும் எந்த மாதிரி ராசிக்காரங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எந்த விஷயங்களை முன்னே எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. பொதுவாக அந்த மிதுன ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு குதூகலமாக ஒரு ஜாலியான மைண்ட் செட் கொண்டவங்க. எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளோவா புன்னகையோட பேசக்கூடியவங்க, குழந்தைத்தனம் அதிகமாக இருக்கும். எந்த எண்ணமே அவங்களுக்கு நுண்ணியமாக நுணுக்கமாக திங்க் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி கணக்கியல் தொடர்பான சம்பந்தங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு துல்லியமாக வரும். சரிங்களா? அதே போல் எந்த விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. தகவல் தொடர்புத்துறை, தகவல் தொடர்பு, இந்த மாதிரி சுற்றுலாத்துறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கை கொடுக்கும். அது மிதுன ராசி எப்பவுமே வாழ்க்கையில் ஜாலியான மைண்ட் செட் கொண்டவங்க. சரிங்களா? எதையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாலியாக எடுத்துக்குவாங்க, ஈஸியாக எடுத்துக்குவாங்க. எதையும் ரொம்ப மனசில் போட்டு அழட்டிக்க மாட்டாங்க. சரி, அப்படிப்பட்ட உங்கள் ஜாலியாக மைண்ட் செட்டு கொண்ட நீங்கள் உங்களுக்கு அதுக்கு ஏற்றாற் போல் இந்த மாதம் உங்களுக்கு பலன் தரப்போகுது. ஏன்னா இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி சொல்லக்கூடிய மிதுன ராசி ராசிநாதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய மகாலட்சுமி யோகம் தரக்கூடிய இடமான 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகம் தான் மகாலட்சுமி யோகம் தரக்கூடிய பாவகம். அதனால் உங்கள் விதி எல்லாருக்குமே விதி ஜாதகத்தில் பார்த்துங்க, 9ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த மூலமாக தனவரவு அதிகமாக வரும். அதன் மூலமாக தான் சம்பாதிப்பீங்க. அப்போ இந்த மகாலட்சுமி பாவம் சொல்லக்கூடிய யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவமான 9ஆம் பாவத்தில் ஒரு ராசிநாதன் அமர்ந்து கூட சூரிய பகவான் ப்ளஸ் சனி பகவான், அதாவது சூரியோடு சேர்ந்தால் அது சூரிய ஆதித்ய யோகம், புதாதித்ய யோகம் சொல்லுவோம். புதாதித்ய யோகத்தை பெற்றிருக்கார். அப்போ கண்டிப்பாக இவ்வளவு நாள் இருந்து வந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தன வரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடைசி 2-3 வருஷமாகவே ரொம்ப அட்டி, எதுலேயுமே சொல்ல முடியல. நிறையா பேர் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் நிறையா குடும்பம் இருந்துச்சு. நம்ம நிறையா ஜாதகம் பார்க்குறோம். மிதுன ராசியை அதிக அளவில் முடி வந்து பார்த்தோம். அதே போல் நிறையா ராசிக்காரவங்க என்ன அஷ்டமச்சனி காலத்தில் பாடுபட்டுருக்கீங்க. அத்தகைய இந்த மிதுன ராசிக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்காதா, நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாதா, இல்லை மறுமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துக்கு பிரிஞ்சு ஒத்தியாக இருக்கேன், மறுமணம் சார்ந்த விஷயம் நடக்குமா, இல்லை சொந்தமாக வீடு கட்ட முடியுமா, வீடு லோன் போட்டேன் வீடு ஏறவே இல்லை, பணம் காசு இல்லை, கடன் பிரச்சனை, நமக்கு வந்து கோடி கோடியாக சம்பாதிக்காட்டியும் மனுஷனுக்கு நிம்மதி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கடன் இருக்கக்கூடாது. சரிங்களா? கோடி கோடியாக சம்பாதிக்காட்டியும் நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மன மகிழ்ச்சி மன நிம்மதியாக இருந்தால் போதும். சாமி எனக்கு காசு பணம் வேண்டாம், நான் நிம்மதியாக இருந்தால் போதும், மன உளைச்சலாக இருக்கேன், எவ்வளோ சம்பாதிச்சும் எனக்கு வந்து அது வந்து என்ன மன நிம்மதி இல்லை, வர்றது 10 ரூபானா செலவு 20 ரூபாயா இருக்குது. இந்த மாதிரி புலம்பிட்டு மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சரிங்களா? மாத தொடக்கத்திலே. அதே போல் உங்களுக்கு வருமானம் சொல்லக்கூடிய சந்திர பகவான் கண்டிப்பாக இந்த தொடக்கத்தில் 5ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ இந்த மாதம் தொடக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வருங்க, தன வரவு கண்டிப்பாக வரும். கடனை அடையக்கூடிய சூழ்நிலை, அதாவது லட்சுமி யோகம் சொல்லக்கூடியது மகாலட்சுமி யோகம் சொல்லக்கூடிய 9ஆம் பாக்கியத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ராசிநாதனே 9ல் இருக்கார். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், நீங்கள் எதிர்பார்த்து எந்த விஷயத்தை செஞ்சாலும், எதிர்பார்த்து எந்த விஷயத்தை போய் நீங்கள் முன்னின்று செஞ்சாலும் உங்களுக்கு அது லாபத்தில் தான் முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தொழிலில் இருந்தால் முடக்கம், ஒரு மந்தத்தன்மை, ஒரு கஸ்டமர் வரலை, ஒரு லாபம் கிடைக்கல, தொழில் விருத்தியாகலை, இந்த மாதிரி புலம்பிட்டு மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் 8ல் செவ்வாய் சுக்கிரன். யாருக்கெல்லாம் இப்போ வந்து குடும்பத்தில் வந்து சொத்து பிரச்சனை, சாமி தம்பி அண்ணன் 2 பேர் இருக்கோம், எங்கள் 2க்கும் ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே இருக்குது, தம்பி எனக்கு கொடுக்க மாட்றான், இல்லை அண்ணன் எனக்கு கொடுக்க மாட்டுறாரு, சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அதற்கு உங்களுடைய பாவகம், அதாவது உங்களுக்கு உள்ள பிரிவினைகள் நடக்கும். அது காசு பண விஷயமாக இருந்தாலும் சரி, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரிங்களா? அதே போல் உங்களை பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கார். அப்போ கல்வியில் தடை தாமதமாக இருக்குது, கல்வி படித்தேன் பாஸ் பண்ண முடியல, ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், ஒழுங்காக ஸ்கூலில் போக மாட்டேங்குது, எனக்கு விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த படிப்பில் வந்து மேன்மை கிடைக்கும், படிப்பை பாஸ் பண்ணிடுவீங்க. அதே போல் உங்களுக்கு
திருமண தடை, திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போகுது, யாருக்கெல்லாம் திருமண வயதில் இருக்கீங்களோ அவங்களாம் திருமணம் சார்ந்த விஷயங்களும் முன்னெடுத்து செய்வீங்க. ஏன்னா பாக்கியஸ்தான 9ஆம் பாவத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சீக்கிரம் வரும். அதுவும் இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிதுனராசியில் புதன் ஆதிக்கம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களாம் விரைவிலே ஸ்கூல் திருமணம் முடிச்சிருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது திருமணம் நடக்கும். அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி. அவங்களாம் அந்த யோகம் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் தேதியாக புதன் வர்றது, இல்லை லக்னாதிபதி போய் 4ல் வர்றது, இந்த மாதிரி புதன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். திருமண களத்திர சார்ந்தோட 7ஆம் பாவத்திலேயோ இல்லை 11ஆம் பாவத்திலோ இல்லை லக்னாதிபதியோடவோ இந்த மாதிரிலாம் புதன் வந்து என்ன வலுப்பெற்று இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவோம், திருமணம் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஏன்னா புதன் தான் காதலுக்கு சொந்தக்காரன். அப்போ காதல் திருமணம் ஈடேறுமா சாமி? கண்டிப்பாக மிதுனராசி என்பது காதல் திருமணம் நிறையா நடந்திருக்கும். சரிங்களா? இந்த மாதமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து பண்ண நினைக்கிறோம் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறையா ஜாதகத்தில் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நிறையா நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுகிறீங்க. அதே போல் நிறையா குடும்ப ஜோதிடம் பார்க்குறீங்க. உங்கள் ஆதரவு கொடுத்த அனைத்து அன்புகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரமாக இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு அனைத்தும் சித்தியாகும். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு என்ன பண்ண 11ல் குரு இருக்கிறார். கண்டிப்பாக குரு இருக்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு 11லே குரு இருக்கார். அப்போ லாபம் தரக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு குரு இருக்கார். கண்டிப்பாக அனைத்து லாபத்தையும் கொடுப்பார். பணங்காசு விஷயத்தில் இருந்த முறை தடை தாமதம் பிரச்சனைகள் நீரும். எந்த விஷயத்தை நீங்கள் நம்பி போனீங்களோ கண்டிப்பாக, ஏன்னா போன மாதம் வரைக்கும் 8ஆம் பாவத்தில் வந்திருப்பார். கண்டிப்பாக உடல்நல பிரச்சனை, சொத்து சண்டை பிரச்சனை, அது மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயல் வழி வச்சுருந்தீங்க, வயலில் கொடுக்குற பங்கு கொடுக்கல, இந்த மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல்கள், அவமானங்கள். 8ஆம் பாவங்கிறது அவமானம், உறவினரில் அவமானம், பொண்டாட்டிக்கிட்ட அவமானம், எதுவுமே அதாவது ஒரு கடன் தொல்லையால் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன மாதம் நடந்திருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் ஒரு நம்ம எல்லாரும் நல்லா விஷயம் சொன்னாலும் ஒரு எச்சரிக்கை ஒன்று சொல்லி ஆகணும். இந்த மாதம் மட்டும் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 5 தேதிக்கு மேலே புதன் நீசமாகிறார். கண்டிப்பாக உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது சும்மா ஏன்னா இந்த புதன் நீசமாகிறார் இந்த ஒரு 5 தேதிக்கு அப்புறம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், உங்கள் விதி ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புதன் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த உடல்நிலை பாதிக்கும். நல்லா இருந்தால் அது பாதிக்காது. சரிங்களா? அதில் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அதன் மூலமாக எந்த முடிவும் எடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையுங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு ப்ளஸ் புதன் உங்களுக்கு 10ல் கண்டிப்பாக தொழில் ரீதியான பிரச்சனைகள், அதே போல் வாய் வச்சு பிழைக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி உள்ள யாராக இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனை தரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். கண்டிப்பாக ஒரே விஷயந்தான், உடல்நிலை மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. சரிங்களா?